Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Cyient Dlm Limited IPO ஜூன் 27ஆம் தேதி ஓபன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹைதராபாத் பேஸ் பண்ண Cyient லிமிடெட்ன்ற கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி தான் இந்த Cyient Dlm Limited. ஸோ Cyient பார்த்தீங்கன்னா நம்ம NSE செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. NSE and BSEயில் 1463 ரூபாய்க்கு இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவர்களுடைய சப்சிடரி கம்பெனி தான் இப்போ IPO வர்றாங்க. ஸோ Cyient Dlm அப்படின்ற கம்பெனி electronic manufacturing services and solutions provide பண்ற கம்பெனி. printed circuit board assembly, cable harnesses, box builds இது மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 22 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் வைஸ் இவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அண்ட் அசம்பிளி தான் ஹையஸ்ட்டு 62.62%. நெக்ஸ்ட் பாக்ஸ் பில்ட் பார்த்தீங்கன்னா 32.41%. கேபிள் ஹேர்னஸ் 1.37, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 3.6%. நெக்ஸ்ட் இவர்களுடைய கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக ஹனிவெல் இன்டர்நேஷ்னல், ஸோ நல்ல கஸ்டமர்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், மோல் பியோ டயக்னோஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஸோ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இருந்துகிட்ருக்காங்க. 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க, மைசூர், ஹைதராபாத் அண்ட் பெங்களூரில். ஓகேங்க, நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் மார்க்கெட் குளோபல் லெவலில் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா 2.2% கான்ட்ரிபியூட் பண்ணுது இப்போ 2022 படி. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் 2026 7% இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா அரவுண்ட் 32.3% CAGRல இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி ஃபாஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் க்ரோ ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் தான். நெக்ஸ்ட் இப்போ என்ன பர்பஸ்க்காக இந்த IPO வர்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த IPO ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான், 592 கோடி. ஸோ அதில் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக 291 கோடியும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக 44 கோடியும், கடனை ரீபே பண்ணுறதுக்காக 161 கோடியும், அக்வைசிஷன்ஸ்க்காக 70 கோடியும், ரிமைனிங் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 2023 படி 315 கோடி இவர்களுக்கு கடன் இருக்குது. ஸோ அதில் தான் 161 கோடி பே பண்ணிட்டாங்கன்னா நெட்டாக 154 கோடி கடன் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டடியாக க்ரோ ஆகிருக்கு. பட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2022 கம்பேர் பண்ணும்போது 2023 குறைஞ்சிருக்கு 32 கோடியா. ஸோ ஓகேங்க, அதுக்கு காரணம் வந்து அதர் இன்கம் குறைஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நெட் டெப்ட் தான் நம்ம இப்போ பார்த்தோம், 315 கோடி வந்து 154 கோடியாக குறைஞ்சிரும் ஆஃப்டர் IPOன்னு. நெக்ஸ்ட் ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா 7 ரூபாய் 75 பைசாவாக இருக்குது. நெட் அசெட் வேல்யூ 48 ரூபாய் 33 பைசாவாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 16.03% இருக்குது. ஸோ இவர்களுடைய ஆர்டர் புக்கு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக க்ரோ ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2022 கம்பேர் பண்ணும்போது 23 டபுள் மடங்காக இருக்குன்னே வச்சுக்கலாம். ஸோ ஆர்டர் புக் நல்ல க்ரோத் காட்டியிருக்காங்க. இவர்களுடைய ரெவன்யூவில் 91% ஆஃப் ரெவன்யூ டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ்லேருந்து 37%, ஏரோஸ்பேஸ்லேருந்து 20%, இண்டஸ்ட்ரியல்லேருந்து 25% ரெவன்யூ கிடைச்சிட்ருக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 3 கம்பெனிஸை லிஸ்டட் பிஎஸ்ஸாக RHPயில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இவர்களுடைய சைஸ் வந்து ரொம்ப சின்ன கம்பெனி அப்படின்றனால மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணுறது கரெக்டாக இருக்காதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த 3 கம்பெனியுமே பியர் கம்பெனிஸ் 3மே பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் லிஸ்டான கம்பெனிஸ் தான். ஷிர்மா SGS, KNS டெக்னாலஜி, DCX சிஸ்டம்ஸ். ஸோ இந்த 3 கம்பெனியுமே இப்போ ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனிஸ் தான். ஸோ இவர்களுடைய PE மல்டிபிளில் ரொம்ப கம்மியாக இருக்கிறது DCX சிஸ்டம்ஸ் தான். இப்போ நம்ம IPO வர்ற Cyient Dlm பார்த்தீங்கன்னா IPO ப்ரைஸ் 265 ரூபாய், ஏர்னிங் பர் ஷேர் 7 ரூபாய் 75 பைசான்னு வச்சோன்னா 34 PE மல்டிபிளில் IPO வர்றாங்க. ஸோ DCXை விட அதிகமான PE மல்டிபிளில் தான் IPO வர்றாங்க, KNSஐ விட கம்மியாக தான் வர்றாங்க. ஸோ அதனால் ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கரெக்ட் ப்ரைஸ்டு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த காம்படிட்டர்ஸை பார்க்கலாம். ஷிர்மா SGS பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022 லாஸ்ட் இயர் IPO வந்தாங்க. IPO ப்ரைஸாக 220 ரூபான்னு வந்தாங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 432 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டபுள் மடங்கு ஆகிட்டாங்க IPO ப்ரைஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு KNS டெக்னாலஜி பார்த்திங்கன்னா நவம்பர் 2022 IPO வந்தாங்க. 587 ரூபாய் IPO ப்ரைஸாக இப்போ 1500 ரூபாயில் கிட்டத்தட்ட 3 மடங்குன்னு வச்சுக்கலாம். 1500 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு DCX பார்த்திங்கன்னா அக்டோபர் 2022 IPO வந்தாங்க.
ஐபிஓ ப்ரைஸாக 207 ரூபான்னு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டவுன் ஆச்சு. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 262 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவர்களுடைய பேர் கம்பெனிஸ் எல்லாமே ஐபிஓ வந்ததுக்கப்புறம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி சிஎன்ட் டிஎல்எம்மும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த கம்பெனிக்கு பேரண்ட் கம்பெனியோட சப்போர்ட்டும் இருக்குது இல்லைங்களா, சிஎன்ட் லிமிட்டடோட சப்போர்ட்டும். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ஜூன் 27 க்ளோஸ் ஆக போகிறது ஜூன் 30 ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேன் 265 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 56 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 592 கோடி. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஷேருக்கு 15 ரூபா அப்படின்ற மாதிரி டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 10% ரீட்டெயில் ரிசர்வேஷனாக சொல்லியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது ஜூலை 5 அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது ஜூலை 6 ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது ஜூலை 7 லிஸ்ட் ஆக போகிறது ஜூலை 10 ஸோ இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,840 ரூபாய் தேவைப்படும். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 24 ஜூன் அன்னைக்கு கிரே மார்க்கெட்டில் 110 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் 265 ரூபா. ஸோ 110 ரூபா ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 41% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஐபிஓவோட ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஓ பற்றிய அப்டேட்டை நம்ம டெலிகிராம் சேனலில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் த ஐபிஓ 66.68% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் ஓகேவாக தான் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஷிர்மா எஸ்ஜிஎஸ், கேனஸ் டெக்னாலஜி, டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ். நெக்ஸ்ட் வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இண்டஸ்ட்ரி அனாலிசிஸும் ஓகே தான். மேக்ஸிமம் லாங் டேர்முக்கு தேவையான எல்லா பேராமீட்டர்ஸுமே ஃபுல்ஃபில் ஆகியிருக்கு. ஸோ லாங் டேர்முக்கு நம்ம இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ஐபிஓ க்ளோஸ் ஆகிறதுக்கு பிஃபோர் டே 29 ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம், செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் எல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.